வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாப்பிக்கு, செந்தில்வேலு திமுக ஆட்களை திரட்டி கொண்டு வந்து பாஜகவினர்களுக்கு எதிராக வன்முறையில் ஈடுபட்டதாக நேற்றிலிருந்து ஒரு டிபேட் நடந்துக்கு இருக்கு. செந்தில்வேலு என்ன பண்ணியிருக்காருன்னா, திமுக சப்போர்ட்டர்ஸோட திமுக காரங்களோட நின்றுக்கிட்டு நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கே நிற்கிறவங்க எல்லாமே ஸ்டாலினுடைய போர்ப்படை தளபதிகள், திமுகவுடைய முன்னோடிகள், சேகர் பாபுடைய ஆதரவாளர்கள். இங்கே நாங்கள் காத்திருக்கோம். ஏன்னா உள்ள பாஜக காரங்க அவங்களுடைய வீரத்தை காட்டினாங்களே, அவங்க வெளியில் அந்த வீரத்தை காட்டணும், அதுக்கு நாங்கள் கவுண்டர் கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் இங்கே காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்வேலு நேற்று பேசி வீடியோ வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு. இனி நிகழ்ச்சி நடக்கும்போது பாஜக துண்டை போட்டுட்டு அந்த ஆணவத்தில் யாராவது பேசுனீங்கன்னா அதன் பிறகு நடக்கும் விளைவுகளுக்கு நாங்கள் பொறுப்பல்ல அப்படின்னு செந்தில்வேலு பேசியிருக்காரு. செந்தில்வேலுடைய இந்த வீடியோ வெளிவந்த பிறகு பாஜக ஒட்டுமொத்தமாக ஒரே கோரிக்கையை தான் முன்வைக்கிறாங்க. இனி எந்த மீடியாவும் செந்தில்வேலை பத்திரிகையாளர், ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் காயின் பண்ணாதீங்க, போடாதீங்க, திமுக காரர் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க அப்படின்னு ஒட்டுமொத்தமாக பாஜக குரல் கொடுக்குறாங்க. இந்த கலகலப்பு படத்தில் இளவரசு இருக்கார்ல, 5 வட்டி அழகேசனா நடிச்சிருப்பார். நிறையா வேஷம்லாம் போடுவார், போலீஸுக்கு பயந்து நிறையா வேஷம் போடுவார். அதே மாதிரி தான் செந்தில்வேலுக்கு ஒவ்வொரு மீடியாவில் ஒவ்வொரு வேஷம். நியூஸ் 18 பத்திரிகையாளர், புதிய தலைமுறையில் அரசியல் விமர்சகர், தந்தி டிவியில் நடுநிலையாளர், சன் நியூஸில் ஊடகவியலாளர், இப்படி ஒவ்வொரு மீடியாவும் ஒவ்வொரு பேர் போடுறாங்க. உண்மையிலேயே அவர் திமுக காரர், திமுக அண்டா அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க, அதுதான் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு பாஜக சொல்ல இப்போ திமுக பாஜக இடையே பெரிய டிபேட் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெல்லட்டும் வெல்லட்டும் திராவிடம் வெல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போடுறாரு செந்தில்வேலு. இவர் பத்திரிகையாளரா, நடுநிலையாளரா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது டாபிக் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நிறையா மீடியாக்கள் என்ன தெரியுமா செய்தி வெளியிட்டிருக்காங்க. பராசக்தி படத்தை பார்த்த அஜித்துடைய மனைவி ஷாலினி, பராசக்தி படத்தை பார்த்த இது மாதிரி ஒவ்வொரு நடிகர்கள் பார்த்துருப்பாங்களே, அதை மீடியாக்கள் செய்தியாக வெளியிட்டு இருக்காங்க. சிவகார்த்திகேயனுடைய மனைவி படம் பார்க்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தி போடுறாங்க. இது பாஜக மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. தமிழகத்தில் என்ன நடந்துக்கிருக்கு, நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிருக்கீங்க, ஏன் எல்லா மீடியாக்களும் ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க. பகுதி நேர ஆசிரியர்கள் இருக்காங்களே, அவங்க இன்னைக்கு ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க. எல்லாருடைய நெத்திலையும் 181 அப்படின்னு சொல்லி எழுதி போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க. அது ஏன் 181? 2021 தேர்தல் சமயத்தில் தேர்தல் வாக்குறுதியை திமுக வெளியிட்டாங்களே, அந்த தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி எண் 181ல் பகுதி நேர ஆசிரியர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் அப்படின்னு திமுக கேரண்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் நிறைவேற்றலை. அதை சொல்கிறதுக்காக தான் 181 அப்படின்னு நெத்தில எழுதி போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் அதே பகுதி நேர ஆசிரியர்கள் ஒரு படத்தில் இந்த செத்து போனவங்களுக்கு மாலையெல்லாம் போட்டு அழுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு படத்தில் 181 அப்படின்னு எழுதி அந்த ஷீட்டுக்கு மாலையெல்லாம் போட்டு உட்காந்து ஒப்பாரி வைக்கக்கூடிய போராட்டமும் இன்றைக்கி நடந்திருக்கு. இவ்வளோ பெரிய இஷ்யூ, ஆசிரியர்கள் வீதியில் இறங்கி தொடர் போராட்டங்களை நடத்திக்கிருக்காங்க. சமவேளைக்கு சம ஊதியம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் 16வது நாளாக தொடர்ந்து நடக்குது. இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதுக்கு ஒரு டிபேட்டை எந்த தமிழக மீடியாவும் வைக்கிற மாதிரி தெரியலை. ஆனால் ஜனநாயகன் படம், பராசக்தி படம், இதுக்கு மட்டும்தான் உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கே தவிர எதுக்கு இருக்கணுமோ அதுக்கு இல்லை அப்படின்னு பாஜக கொந்தளிக்கிறாங்க. அண்ணாமலையும் பகுதி நேர ஆசிரியர்கள் 181 அப்படின்னு எழுதி வைக்கப்பட்ட அந்த ஃபோட்டோவுக்கு மாலை போட்டு அழுகக்கூடிய வீடியோவை வெளியிட்டு இந்த கேள்விகளை திமுக அரசாங்கத்தை பார்த்து கேட்டிருக்காரு. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.